உஹத் போர்க்களத்திலே ஒரு வதந்தி பரவியது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் என்று. இந்த விஷயம் காட்டு தீ போல பரவியவுடன் தீனார் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஓடி வர்றாங்க, மைதானத்தை நோக்கி ஓடி போறாங்க. மைதானத்தை நோக்கி போகும்போது மக்கள் சொல்றாங்க, இந்த போரிலே உம்முடைய தந்தை இறந்து விட்டார். திரும்ப சொல்றாங்க, இந்த போரிலே உம்முடைய கணவன் இறந்து விட்டார். இந்த போரிலே உம்முடைய சகோதரர் இறந்து விட்டார். இந்த விடயத்தை கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு இன்னும் பேர போறாங்க. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய நிலைமை என்ன, என்னை அவர்களை காண்பியுங்கள், அவர்களை நான் பார்க்க வேண்டும். ஹத்தா இதா ராத்து, நான் அவர்களை பார்த்த பிறகுதான், கண் குளிர்ச்சியாக பார்த்த பிறகுதான் அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலுன், அல்லாஹ்வின் தூதரை பார்த்த பிறகுதான் எனக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்ததோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததோ, எவ்வளவு சிரமங்கள் இருந்ததோ அனைத்தும் எனக்கு லேசானது என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, தந்தை இறந்து விட்டார், கணவர் இறந்து விட்டார், சகோதரர் இறந்து விட்டால் அதை பற்றி கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது அடிபட்டு விட்டதா, அவங்க நிலைமை எப்படி இருக்குது என்று ஓடோடி வந்து அவர்களை பார்த்த பிறகு அவர்கள் சொன்ன ஒரே வாசகம், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலுன், அல்லாஹ்வின் தூதரை பார்த்த பிறகு எனக்கு எல்லா முசீபத்தும் கஷ்டங்கள் போய்விட்டது. எப்படிப்பட்ட ஒரு ஆஷிக், எப்படிப்பட்ட ஒரு முஹப்பத், எப்படிப்பட்ட ஒரு நேசம். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் இப்படி நேசம் வைத்தால்தான், இப்படி பாசம் வைத்தால்தான் சுன்னத்தை ரசூலை நாம் முழுமையாக கடைபிடிக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தான் ஹம்தா வஷ்குருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத், ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 71வது வசனத்திலே சொல்கிறான், மய்யிது இல்லாஹ வ ரசூலா ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இத்தாஅத் செய்வார்களோ,
ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்களே வெற்றியாளர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே திட்டவட்டமாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த உலகத்திலே வெற்றி கிடைக்க வேண்டுமா, இந்த உலகத்திலே சக்சஸ்ஃபுல்லாக வாழ வேண்டுமா என்றால் அல்லாஹ் சொல்றான், என்னையும் அல்லாஹ்வுடைய தூதரை, அதான் என்னுடைய தூதரை இத்தாஅத் செய்யுங்கள், அவர்கள் சொன்னபடி அமல் செய்யுங்கள். அமல் செய்தால் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ரபீல் அவளுடைய மாதத்திலே பல மக்களை பார்ப்போம், கேட்டால் சொல்வார்கள், நான் ஆஷிகே ரசூல், நான் ஆஷிகே ரசூல். ஆனால் சுன்னத்தை இத்திபா செய்கிறாரா என்று சொன்னால் அது முற்றிலுமாக இருக்காது. ஒரு பக்கம் பிரகடனம், இன்னொரு பக்கம் அமல் செய்யாமல் இருப்பது. இது போன்ற செயல்களை நாம் செய்தால் அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் இத்தாஅத் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய அனைத்து சுன்னத்துகளையும் பற்றி பிடிக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆஷிக் ரசூலுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான பணியே தாவா அழைப்பு பணி தான். அந்த தாவா அழைப்பு பணியை ஒரு நபர் நாவால் சொல்லலாம், நாவால் சொல்லி தாவா அழைப்பு பணி செய்யலாம். அப்படி இல்லையா, தன்னுடைய நடை, தன்னுடைய பாவனை, தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய சிந்தனையை கொண்டு தாவா அழைப்பு பண்ணி செய்யலாம். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தாவா அழைப்பு பணி செய்ய வேண்டும். நம்முடைய பார்வைகள் தாவா அழைப்பு பணி செய்ய வேண்டும். நம்முடைய காதுகள் தாவா அழைப்பு பணி செய்ய வேண்டும். நம்முடைய ஆடைகள் தாவா அழைப்பு பணி செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் சுன்னத்த நபி சுன்னத்த ரசூலை கடைபிடித்தால் இந்த தாவா இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு தாவா அழைப்பு பணியாக இருக்கிறது. இதைத்தான் சாலீன்கள் செய்தார்கள், இதைத்தான் நல்லடியார்கள் செய்தார்கள், இதைத்தான் முத்தகீன்கள் செய்தார்கள், இதைத்தான் முஹ்சினீன்கள் செய்தார்கள். எனவே அன்பானவர்களே, ஆஷிக் ரசூல் என்று சொல்லக்கூடிய நாமும் இதை கடைபிடித்தால் தான் அல்லாஹ்வின் தூதருடைய பொருத்தத்தை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் நமக்கு எந்த பொருத்தமும் கிடைக்காது. அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பெரிய பெரிய வல்லரசுகள் கூட சாதித்து காட்ட முடியாததை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சாதித்து காட்டினார்கள். அது என்ன? மக்கள் அனைவரும் சமம் என்றார்கள். யாரும் உயர்ந்த இனமோ தாழ்ந்த இனமோ கிடையாது. யாரும் உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ, யாரும் உயர்ந்த மொழியோ யாரும் தாழ்ந்த மொழியோ, யாரும் உயர்ந்த நிறமோ யாரும் தாழ்ந்த நிறமோ கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வெறியாட்டத்தை முறியடித்தார்கள். அவர்கள் தான் மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க அன்பானவர்களை, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயரை யாருக்கும் சூட்டப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயரை யாருக்கும் சூட்டப்படவில்லை. முதலிலே அந்த பெயரை சூட்டப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் தாஜ்தார் மதீனா அஹ்மதே முஸ்தபா ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சூட்டப்பட்டது. முஹம்மது என்ற பெயரை சூட்டப்பட்டது. அந்த முஹம்மது என்ற பெயர் இருக்கிறதே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அதிகமான பெயர் எது என்று பார்த்தால்
அது முஹம்மது என்ற பெயராகத்தான் இருக்கிறது. உலக மக்கள், அதாவது உலகத்தில் ஒரு ஆய்வு செய்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருடைய பெயர் அதிகமாக சூட்டி இருக்கிறார்கள், யாருடைய பெயர் அதிகமாக நடைமுறையில் இருக்கிறது என்று பார்த்தால் முஹம்மது என்ற பெயர் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான குழந்தைகளுக்கு, அதிகமான மக்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர், எந்த அளவுக்கு என்று சொன்னால் 25 கோடிக்கு மேல் முஹம்மது என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய உலக சாதனை. எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறது. அதிலே 10 நம்பர் எடுத்துக்கொண்டாலும் 10 நபரிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்தில் வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான பெயர், எப்படிப்பட்ட ஒரு அபிவிருத்தியான பெயர் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்பதற்காக மஹல்லாவிலே, வீதிகளிலே மக்களால் நிரப்பப்படுகிறோம். மீலாது விழா கொண்டாடப்படுகிறது, ஜுலூஸ் நடைபெறுகிறது என்றால் அந்த மஹல்லாக்களிலே, அந்த வீதிகளிலே மக்களுடைய கூட்டம் நிரம்பி வருகிறது. ஆயிரக்கணக்கல்ல, பல்லாயிரக்கணக்கல்ல, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கும், பக்கத்திலே ஒரு மஸ்ஜித் இருக்கும். அந்த மஸ்ஜிதிலே தொழுகையுடைய நேரத்தில் சென்றாலும் கூட 2 சஃப் 3 சஃப்புக்கு மேலே அந்த பள்ளிவாசல் ஆள் இருக்க மாட்டாங்க. கேட்டால் மக்கள் சொல்வார்கள், நாங்கள் ஆஷிக ரசூல், நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பெயரை மேலோங்க செய்வதற்காக ஒன்றி கூடியிருக்கிறோம் என்று பிரகடனப்படுத்துவார்கள். ஆனால் பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கும், அங்கே சென்று தொழுகிறானான்னு சொன்னால் அங்கே சென்று தொழ மாட்டான். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பள்ளியாக இருக்கும், 2 சஃப் 3 சஃப் மேல மக்கள் இருக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, இதுதான் ஆஷிக ரசூலா? இப்படித்தான் ரசூல் அவர்களை விரும்புவதா? அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்படி விரும்ப வேண்டும் என்பதை அன்பானவர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பல நபிமார்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறான். ஆனால் அந்த பெயர் எப்படி சொல்லப்பட்டது என்றால், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நபிமார்களுக்கு பல, அதாவது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு பெயரோடு அழைக்கிறான். எப்படி என்றால், யா மூசா, யா ஈசா, யா நூ, யா யஹ்யா, இது போன்று மற்ற நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பெயரை சொல்லி அழைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீப், நம்முடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமறை குர்ஆனிலே எப்படி அழைக்கிறான் தெரியுமா? எந்த லகபை கொண்டு அழைக்கிறான் தெரியுமா? எந்த புனை பெயரை சொல்லி அழைக்கிறான் என்றால், யா அய்யுவன் நபி, யா அய்யுவர் ரசூல், யா அய்யுவல் முத்தஸிர், யா அய்யுவல் முஸம்மில் என்று இப்படி புனை பெயரை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான முறையிலே கண்ணியத்தை தருகிறான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை என்பதை அன்பானவர்களே கண்டிப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அன்பான, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடும் போது ஹசன் அவர்களுக்கு உதட்டிலே முத்தம் கொடுத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு, அதாவது அன்பானவர்களே, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உதட்டிலே முத்தம் கொடுத்தார்கள்.
உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கழுத்திலே முத்தம் கொடுத்தார்கள். இந்த விடயத்தை ஃபாத்திமா அம்மையாருக்கு தெரிந்த உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இரண்டு சிறார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த இரண்டு பேருக்கு முத்தம் கொடுப்பதிலே ஏன் இந்த பாகுபாடு என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு, இவர்கள் பெரியவர்கள் ஆனதும் மக்களால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விஷம் வைத்துக் கொல்லப்படுவார்கள். அதனால் அவருக்கு உதட்டுல முத்தம் கொடுத்தேன். அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த மக்கள் கழுத்தை வெட்டி ஷஹீதாக்குவார்கள். அதனால தான் கழுத்துல முத்தம் கொடுத்தேன். இன்னார் தான் தாயார் ஃபாத்திமா அம்மையார் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பிரத்யேகமான ஒரு துவா இருக்கிறது. இப்படிப்பட்ட காட்சியை நீங்கள் சொல்கிறீர்கள், என்னுடைய கண் கலங்குகிறது, இதயம் வெடிக்கிறது. நீங்கள் இந்த துவாவை பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்காக துவா செய்யக்கூடாது கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி ஃபில் ஆகிரா, மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்துக்காக பரிந்துரை செய்வதற்காக இந்த பிரத்யேகமான துவாவை, இந்த விசேஷ துவாவை நான் வைத்திருக்கிறேன். அந்த துவாவை என்னுடைய குடும்பத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன் என்றார்கள். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை, உம்மத்தை நேசித்திருக்காங்க. நாம் சுன்னத்தை முழுமையாக பின்பற்றுகிறோமா என்பதை அன்பானவர்களே கண்டிப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மீலாது நபி, மீலாது விழா எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அந்த கூட்டத்திலே மிகப்பெரிய கோஷங்கள். எந்த அளவுக்கு நாம் மீலாது விழாவிலே சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி பர்த்டே, பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க. எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய குற்றம் அனாவசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று மற்றவர்களுக்காக எப்படி கேக்கு வெட்டுறாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சுன்னத்தா? இதுதான் சுன்னத்தான முறையா? அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்களோ, எதை காட்டி தந்தார்களோ, எதன்படி அமல் செய்ய சொன்னார்களோ அதை யார் முழுமையாக சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் ஆஷிக ரசூல், அவர்கள் தான் சுன்னத் ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர், அது மட்டுமல்ல, ஒரு சமயத்திலே உஹுத் போர்க்களம், உஹுத் போர்க்களத்திலே ஒரு வதந்தி பரவியது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் என்று. இந்த விஷயம் காட்டு தீ போல பரவியவுடன் தீனார் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஓடி வர்றாங்க, மைதானத்தை நோக்கி ஓடி போறாங்க. மைதானத்தை நோக்கி போகும்போது மக்கள் சொல்றாங்க, இந்த போரிலே உம்முடைய தந்தை இறந்து விட்டார். திரும்ப சொல்றாங்க, இந்த போரிலே உம்முடைய கணவன் இறந்து விட்டார். இந்த போரிலே உம்முடைய சகோதரர் இறந்து விட்டார். இந்த விடயத்தை கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு இன்னும் பேர போறாங்க. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய நிலைமை என்ன, என்னை அவர்களை காண்பியுங்கள், அவர்களை நான் பார்க்க வேண்டும். ஹத்தா இதா ராத்து, நான் அவர்களை பார்த்த பிறகுதான், கண் குளிர்ச்சியாக பார்த்த பிறகுதான் அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலும், அல்லாஹ்வின் தூதரை பார்த்த பிறகுதான்
எனக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்ததோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததோ, எவ்வளவு சிரமங்கள் இருந்ததோ அனைத்தும் எனக்கு லேசானது என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. தந்தை இறந்து விட்டார், கணவர் இறந்து விட்டார், சகோதரர் இறந்து விட்டால் அதை பற்றி கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. அல்லாஹ்வின் தூது ஏதாவது அடிபட்டு விட்டதா, அவங்க நிலைமை எப்படி இருக்குது என்று ஓடோடி வந்து அவர்களை பார்த்த பிறகு அவர்கள் சொன்ன ஒரே வாசகம், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலுன். அல்லாஹ்வின் தூதரை பார்த்த பிறகு எனக்கு எல்லா முசீபத்தும் கஷ்டங்களும் போய்விட்டது. எப்படிப்பட்ட ஒரு ஆஷிக், எப்படிப்பட்ட ஒரு முஹப்பத், எப்படிப்பட்ட ஒரு நேசம். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் இப்படி நேசம் வைத்தால்தான், இப்படி பாசம் வைத்தால்தான் சுன்னத்தை ரசூலை நாம் முழுமையாக கடைபிடிக்க முடியும். யார் சுன்னத்தை ரசூலை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் இம்மையில வெற்றி பெறுவார்கள், மறுமையில வெற்றி பெறுவார்கள். அன்பானவர்கள், அது மட்டும் மேலும் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 286வது வசனம், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீனா மின் கப்லினா. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சிரமத்தை சுமத்தி விடாதே. இந்த துஆவை கற்றுத்தருவது யாருங்க? அல்லாஹ்வை கற்றுத்தருகிற இந்த உம்மத்துக்கு. முன்றைய சமூகம் இருந்தார்களே, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் அல்லாஹ் தந்தான். எப்படிப்பட்ட சிரமம் தெரியுமா? அவர்கள் மீது 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. நமக்கு என்ன, வெறும் 5 வேளை தொழுகை தான். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, போரிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது, அவர்களுக்கு ஹராம், நமக்கு ஹலால். இந்த உம்மத்துக்கு, சென்ற உம்மத்துக்கு ஹராம். அன்பானவர், மேலும் பாருங்க, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, இந்த பூமியிலே எங்க உன்னாலும் தொழலாம், எங்க உன்னாலும் சுஜூத் செய்யலாம். ஆனால் சென்ற சமூகம் இருந்தார்களே, குறிப்பிட்ட இடத்திலே மஸ்ஜித் என்றால் அங்கு மட்டும்தான் தொழ முடியும். அதே போல சென்ற சமூகம் இருக்கிறது, அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால், குற்றம் செய்து விட்டால், விபச்சாரம் செய்து விட்டால், மோசடி செய்து விட்டால் உடனே அடையாளப்படுத்தப்படுவார்கள். அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு பலகையை அவன் வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. இவன் குற்றவாளி, இவன் விபச்சாரன், இவன் பொய் பேசினவன். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினான். அப்படி இருந்தால் யாராவது முகத்தை காட்டியிருக்க முடியுமா? சென்ற சமூகத்துக்கு அந்த சிரமம் இருந்தது, சென்ற சமூகத்துக்கு அந்த கஷ்டம் இருந்தது. ஆனால் இந்த உம்மத்தை முஹம்மதியாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக ஆக்கினான். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சென்ற சமூகம் இருந்தார்களே, எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்களே, இந்த உம்மத்துக்கு முந்தி ஜகாத் எவ்வளவு தரணும் தெரியுமா? 4ல் 1 பங்கு. ஒரு மனுஷன் 4 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் ஜகாத் தரணும். 4 கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் ஜகாத் தரணும் முந்தைய சமூகத்துக்கு. நமக்கு என்ன, அல்லாஹ் எவ்வளவு ஈஸியாக இருக்கான் பாருங்க. 40ல் 1 ரூபாய் கொடுத்தா ஜகாத் கொடுத்தா போதும் பாருங்க. கட்டாய கடமை நீங்கி விடுகிறது. அந்த சமூகத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இலகுவாக்கி வைத்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுகிறோமா என்பதை அன்பானவர்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மீலாத நபியை கொண்டாடி விடுவது, அந்த ஜுலூஸிலே கலந்து கொள்வது, அது பெரிய விஷயம் அல்ல. ஆஷிக் ரசூல் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வழிமுறையை காட்டினார்களே, அதை முழுமையாக யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் ஆஷிக் ரசூல், அவர்கள் தான் உப்பே ரசூலை பின்பற்றுபவர்கள், ரசூலுல்லாஹ்வை நேசித்தவர்கள். சும்மா வாய் முழக்கம் விட்டு வீட்டுக்கு செல்வது பெரிய முஹப்பத் அல்ல. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதன்படி அமல் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மையிது இல்லாஹ் வ ரசூலா ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும்
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ ஃபகத் ஃபாஸா ஃபௌஸன் அதீமா, அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதே போல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை யார் முழுமையாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள், அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். இல்லை என்றால் அவன் உலகத்தில் வேறு எந்த விஷயம் செய்தாலும் வெற்றி அடைய முடியாது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.